காதல் ஒரு துன்ப கதையோ காயம் தந்த மாயவளையோ கங்கை வெள்ளம் கண்ணீர் கொண்டேன் நானே காதலுக்கு கண்கள் இல்லை மானே என் காதல் எல்லாம் இங்கே நீதானே உனை எண்ணாத நாளேது பூமானே அடி உன்னோடு நானும் வந்து சேராது அட என் தேகம் அன்பே இங்கே சாயாது தங்கைக்கு ஒரு மனை கட்டலாம் காவிரிக்கும் மனை கட்டலாம் காதலுக்கு வேலி கட்டலாமா ஏ மண்ணில் வத்தி மூடும் விதையாகும் பயிராகும் மலை மேகம் நெருப்பாக கூடாதம்மா காதலுக்கு கண்கள் இல்லை மானே கண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு நானே தண்ணீரில் நீந்தும் சின்ன மீனன்று சுடும் வெந்நீரில் விழுந்தால் என்னாகும் இள பன்னீரில் ஆடும் தங்க ரோஜா பூ அது முள் மீது விழுந்தால் பொல்லாப்பு எப்பொழுது மனதில் உன்னை எண்ணி எண்ணி இருக்கும் என்னை தடைகள் செய்வார் இங்கே யாரு நீ துள்ளி வரும் காத்து இசை பார்த்து மயங்காது என்னாலும் என் நேசம் மாறாதையா காதலுக்கு கண்கள் இல்லை மானே கண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு நானே காதல் ஒரு துன்ப கதையோ காயம் தந்த மாயவளையோ கங்கை வெள்ளம் கண்ணீர் கொண்டே நானே காதலுக்கு கண்கள் இல்லை மானே ஏப்பா காதல் தோல்வியா? மனுஷன் எல்லாத்தையும் காதலிக்கணும். நீங்களும் உங்க ஹார்மோனியத்தை காதலிச்சாதே பாடல் சங்கீதமாக வரும். அவர் மிருதங்கத்தை காதலிச்சாதான் இசை கண்ணால வரும். நானும் பாடலை காதலிச்சாதே வார்த்தை நல்லா சரியான உச்சரிப்போட வரும். மனசுல எல்லாருக்கும் காதல் ரொம்ப முக்கியங்க. என்னங்க உண்மைக்கு நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. அந்த அளவுக்கு அவரும் நல்லா இருக்காரு. அவர் சாமானியும் பாதுகாத்து வச்சிருக்காரு. ஆகையால் யாரோ ஒரு முனிவர் எதற்கோ வந்திருக்கின்றார். ஏன் வந்தார், எதற்காக வந்தார், அவரை பிடித்து நாம் விசாரிப்போமா? வார்த்தை ஜாலத்தில் கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா, கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா, கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா, என்ன பேரையா எடுத்து கூறையா. கனிரசமோ மது பரந்தி கிடைப்பதில்லை இன்பம், கணிகையரின் துணையிலே இணைப்பதில்லை இன்பம். இணையில்லா மனையாடி வாய்மொழியே இன்பம், இணையில்லா மனையாளி வாய்மொழியே இன்பம். அவள் இதழ் சிந்து புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, இன்றிருப்போர் நாடகிக்கு இருப்பதென்ன உண்மை, எண்ணிராமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இன்றிருப்போர் நாடகிக்கு இருப்பதென்ன உண்மை, எண்ணிராமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. அது இல்லை என்றால் பாதிலே உனக்கு ஏது இழிவை. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, மாடிமனை கோடிமனம் வாகனம் சம்பம், மாடினே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், மழலை மொழி வாயமுதம் வழங்கு பிள்ளை செல்வம். அது மாறி இது முறைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம்.
மேடை அளக்குறாப்புல. அப்படியா? நீங்க போயிட்டுலாம். ஒரு 12 நிமிஷம் ஓய்வு சென்று பாருங்க. யார் நீங்க? கேட்டது நானு. என்னது என்னது? யார் நீங்க? யார் நீங்கன்னு கேட்டது நானு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு பேசுங்க. என்னங்க? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார்? ஆமா. கேள்வி. சரி, இத பாடல் மூலியமா கேட்டது நான். அதைத்தான் கேட்கிறேன். கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யார் அப்படின்னு கேட்டது நான் தான். ஏங்க நான் தான் கேட்டேன். எப்படி நான் கேட்ட விஷயத்தை நீங்க எப்படி கேட்டா? நீங்க தேவலாம பிதண்டாதமா பேசுறீங்க. அர்த்தமா நீங்க பேசுறீங்க. நீங்க புரியாம பேசுறீங்க. நான் பேசுறேன்னா பல தகவல் உள்ள இருக்கு. ஏங்க காரணம் பாட்டு பாடும் சாமி யாருன்னு கேட்டது நானு. அப்படிங்களா? நீங்க கேட்டது என்ன அர்த்தம்? அப்ப இந்த மேடை ஏறிய கேட்டது நீங்க இல்ல. மேடை ஏறிய பிடாரியமா சத்தியமா நான் தான் கேட்டேன். நான் தாங்க கேட்டேன். நீங்க எப்படி கேட்க முடியும்? நான் கேட்ட விஷயத்தை நீங்க எப்படி கேட்க முடியும்? கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையான்னு அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். நான் தான் கேட்டேன். ஏங்க பிடாரி ரத்தமல சத்தியம் பண்ணி சொல்றேன். கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாருன்னு கேட்டது நான் தானே. என்ன சாட்சி வச்சிருக்க நீ? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி நீ கேட்டீன்னு சொல்ற. என்ன சாட்சி? எங்க இருக்கு? என்ன ஏக்கா பாத்தியா? நாடகம் பாத்தியா? பார்க்கலக்கா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி நான் தானே பாடுனேன். அப்புறம் நீங்க கேட்ட என்ன அர்த்தம்? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? ஒரு 10 மணில இருந்து கத்துறதுக்காக சரி போனா போயிட்டு ஒரு ஆள் கை தூக்குறாரு. போயிட்டு போறேன் சின்ன பையன். உண்மை அதான். சரி இருந்து போறது தப்பு இல்ல. இப்ப பாருங்க, கானகத்தில் பாட்டு பாடு சாமியார் நீங்க எதை கேட்டதா சொல்றீங்க? நான் தான் கேட்டேன். அப்ப நான் கேட்கலையா? நீ கேட்கல போய் சொல்றேன். சத்தியம் பண்ணி சொல்றேன். கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யார் அப்படின்னு கேட்டது யாரு? நான் தான். நீங்க கேட்டத இவ்வளவு நேரமா கேட்டது யாரு? யாரு கேட்டா? நீங்க கேட்டது யாரியா? கேட்டது நீங்க. அப்ப கேட்டது யாரு? நீங்க. அப்ப நீங்க யாரு? ஏன்னா என்கிட்ட கதையை திருப்புறீங்களா? நீங்க என்ன கேட்ட? நான் சொல்லிட்டு என்ன ஒரு வார்த்தை முதல்ல உங்களுக்கு பேச தெரியுது. பேசக்கூடிய நுணுக்க தர்றீங்க. நுணுக்க தெரியாம பேசுற பச்சை உங்களுக்கு வரமர தெரியல. நிப்பாட்டியா நீ? நீங்க போய் நிப்பாட்டுங்க. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். பச்சை வந்த படி தெரிஞ்சவே நடக்கணும். சும்மா கிடந்த சங்க ஊதி கடுப்பான ஆண்டி. அப்படி சொல்லு. அப்படி பேசு. இப்படி பேசி நான் பேச விடுவேனா? நீங்க வந்து சரியா பேசணும். நான் சரியா பேசுறாத நான் சரியான பதில கொடுக்க முடியும். அப்படி சொல்லாதீங்க. நீங்க புரியாம பேசுறீங்க, விவரம் தெரியாம பேசுறீங்க. அப்ப எல்லாமே உங்களுக்கு புரியும். ஒரு வார்த்தை பேசினா சரி எதிர்த்து நிக்கிற எதிராளிக்கும் புரியணும், நாடகம் பார்க்கிற அவங்களுக்கும் புரியணும். அப்ப உங்களுக்கு எல்லாமே புரியும். இவர் கேட்டாரா? சரி கடைசில நீ கேட்டதா இப்படி கேட்டேன் பாரு. இப்ப கேட்டது யாருன்னா பஞ்சாயத்து முடிஞ்சு வச்சு. இப்ப கேட்கிற ஆளுக்கு பேசுறமா புரியுற மாதிரி பேசுறா புரியுமா? நான் கேட்கிறேன் உங்களை. சின்ன ஆளோ பெரிய ஆளோ இருக்கட்டுமே, யாரா இருந்தாலும் புரியுற மாதிரி கேட்டா தான் சரி புரியும். நீங்க புரியுற மாதிரி பேசுங்க. அப்புறம் எனக்கு புரியுதான்னு அப்புறம் பார்க்கலாம். நான் கேட்கிறேன். நீங்க சரியா இருங்க. ஐயா, நான் புரியுற மாதிரி பேச தயாராயிட்டேன். நான் பேசக்கூடிய பேச்ச புரிஞ்சுக்கிறேன். உனக்கு பக்குவம் சொல்லுங்க. நீங்க முதல்ல. நான் பக்குவத்தோட தான் நிக்கிறேன். அப்படிங்களா? உங்களுக்கு பேச தெரியலன்னு ஒத்துக்கங்க முதல்ல. அப்ப நான் புரியுற மாதிரி பேசுறேன். உனக்கு புரியும். முதல்ல பேசுங்க பாப்போம். உனக்கு புரியுதா மட்டும் நீ பார்த்து சொல்லு. இப்ப எப்படி புரியுற மாதிரி பேசுறேன் மட்டும் பாருங்களே. பேசலாமா? தப்பு இல்லைல. பேசுறீங்க கேட்டுக்க. ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. சரி, எப்படி ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேர். இது தெரியாதா? பேசியா? புரியுதா புரியலையா? புரியுது. இந்த அப்படி இப்படின்னு 2 பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல, அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். உன்னை பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா ஒன்று இப்படி இருக்குன்னு சொல்லு, இல்லை அப்படி இருக்குன்னு சொல்லு. நீ எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படிறான்னு இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை போய் கேட்க, அதுக்கு அப்படி ஆரம்பிச்சிருக்கேன். நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன், இல்லை அப்படி இருக்குன்னு சொல்லுவேன், இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நான் எப்படி இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவம் வருதுன்னு சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் கேட்க, இப்போ இப்படி ஒரு வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது இப்போ எப்படி இருக்கு, இல்லை அப்படி ஒரு பார்த்து இப்படி பார்த்து சொன்னது இப்போ எப்படி இருக்கு. இவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்காம இருந்தா அவன் அப்படி ஒரு பதில சொல்லிக்க மாட்டான். அவன் அப்படி ஒரு பதில சொல்லாம இருந்தா இவன் இப்படி ஒரு பதில கேட்டிருக்க மாட்டான். ஆக இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனையை கொண்டாந்து எப்படியா நிப்பாட்டிருக்கானே. இந்த கதை இப்போ எப்படி இருக்கு? உன் கதை மைத்த புடுங்கணும். தங்கச்சி வாயா, கோவப்பட்ட மருந்த குடிப்பானே. மருந்த நான் குடிக்க என் சம்பளத்தை நீ நோட்டீஸ் போட்டுக்க. அடே அப்பா, என்ன அப்படி நடந்துச்சு? ஒரு கேள்வி கேளு. இது என்னையா யாருக்கா அப்படி நீ தானே புரியுற மாதிரி பேச சொன்ன. உன் பாட்டுக்கு எப்படி பேசுறது எப்படின்னா என்கிட்ட எப்படி? அப்ப நீ தானே எல்லாமே புரியுற மாதிரி பேசுகிறேன்னு. அப்ப உனக்கு புரியலையா? ஆனா செஞ்ச தப்புக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறவாரு. இதுல விழுந்து குச்சத்தானே அடுத்து காலில் விழுற நினைப்போ. எதுக்கே பாருங்க போடுற பேசியா?
நீனே பேசிட்டு போயா, எனக்கு தேவையாதனா பேசு. முத என்ன நீ நீங்க பேசக்கூடிய பேச்ச சரியா பேசு. முத நீங்க பேச்ச விடுங்க முதல்ல. நீங்க பேச்ச விடுங்க. பேச்ச நீங்க விடுங்க. என்ன பேச்ச சொல்ற நீ யாரியா? நான் சொல்றேன் எங்க சட்டம். ஏன் அப்படி சொல்றீங்க? பேச்ச விடுங்க முதல்ல. பேச்ச விடுங்க நீ எதுக்கு சொல்ற? நான் தான் சொல்லுவேன். பேச்ச விடுங்க சொல்றீல்ல? ஆமா. பேச்சு எதுல வருது? பேச்சு வாயில தான் வரும். அப்படி வாயில விட சொல்றியா? இல்ல கேக்குறதுக்கு எப்படி பேச சொல்லு. பேசுற பேச்சு. ஆமாப்பு. மதுல இருந்து வந்த பப்புல நீ வந்து வாயில விட்டு போ. அப்ப பேச்ச விடுன்னு எதுக்கு சொல்ற நீமே? இங்க அப்படி சொல்லாத. பேசு. நல்லா பேசிக்கங்க. தெளிவா பேசு. கருத்தை மட்டும் பேசு. கண்ணியமா பேசு. பேசு. நான் புராண தகவல்களை மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி பேசு. அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். பேசு. கருத்தினுடைய தத்துவம் என்ன, தன்மை என்ன, தராதரத்தோட பேசு. மத்தான மாதிரி பேசாத. நான் கண்ணியத்தோட பேசு, கருத்தை பேசு. புரணி பேசாத, புராணத்தை பேசு. மேன்மையா பேசு, அறிவு உள்ளத பேசு. ஆழமாக பேசு, அறிவுரை கருத்துக்களை பேசு. இப்ப நான் உருத்தா பேசு, உருப்படி. கட்டுப்ப கலப்ப கூடாது. ஒரு அளவு தான் பொறுமையா இருப்பேன். புரியுதா? சும்மா பேச விட்டு பேசணும். பேச விட்டு பேசணும். சும்மா என்ன என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? நிப்பாடுங்க மேல. என்ன 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 உங்க அதிகாரமா? பேசுற பேச்சு உங்க சட்டமா? என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? நான் கேக்குறேன். கிறுக்க மாதிரி தெரியுதா? ஏன் கேக்குற? ஏங்க என்னங்க கிறுக்க மாதிரி தெரியுதா? ஏன் கேக்குற? நீ கிறுக்கன் தானே, அப்புறம் என்ன கிறுக்க மாதிரி? யார் இருக்க மேல? சும்மா உங்களுக்கு பேசாதீங்க. அறிவாளி இருங்கங்க. அறிவாளி கோபப்பட மாட்டேன். யார் சொன்னா? கிறுக்கு போய் தான் கோபப்படுவேன். யார் அப்ப கிறுக்கு போறா? இல்ல கிறுக்கன் தான் கோபப்படுவேன். நீ கிறுக்கனா? இல்ல நான் கிறுக்கனா? நான் கிறுக்கனா? இல்ல நேத்து வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா நீ சொல்ற பார்த்தா உண்மையா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. அப்ப நான் கிறுக்கேன். அது உண்மைதானே? அப்ப கிறுக்கேன். நீ அடி முட்டா பைய கிறுக்கு பைய நான் அடிச்சு சொல்றேன். நீ நான் முட்டா பையனா? நீ முட்டா பைய தான்டா. யார் சொன்னா? யார் சொல்லணும்? யார் சொன்னா? யார் சொல்லணும்? நான் நிரூபிச்சு சத்தியம் பண்ணி விடுவேன். நீ எப்படி நிரூபிப்பா? நிரூபிக்க முடியாதா? உன்னால முடியுமா? இந்த மேடை அறிய சொல்றேன். நீ ஒரு முட்டா பையன்னு நீனே ஒத்துக்கிற மாதிரி பண்ணி விடுவேன். ஒப்பனாலே முடியாது. போங்கங்க. அப்படிங்களா? அப்ப நீங்க படிச்சாரு தானே? நான் படிச்சேன். எல்லாம் தெரியுமில? இந்த மேடை அறிய கேக்குறேன். நீ முட்டாள்னு ஒத்துக்கிறியா இல்லையா? முடியாது முடியாது. நான் ஒரு அறிவாளி. அறிவாளியா? என்னைக்காவது ஒரு பைத்தியக்காரன் பைத்தியம் சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டேன். ஒரு பணங்காசு வச்சிருக்கவன் நான் தான் பணங்காசு வச்சிருக்கேன்னு சொல்றாரா? சொல்ல மாட்டேன். ஒரு வீடு வாசல் வச்சிருக்காரு நான் தான் வீடு வாசல் வச்சு சொல்றாரா? சொல்ல மாட்டேன். அப்ப இந்த இடத்துல நீ மட்டும் அறிவாளி, நீ ஏன்டா சொல்ற? நீங்க என்ன தேவையில்லாம முட்டா பண்றா? நான் லூசு பாத்தியாலிமா? எப்படி சொல்றீங்க நீங்க முத? அப்ப பேசுற பேச்சு இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் ஒரு முட்டாள் தன்னை தானே முட்டாள் என்று உணரும் பொழுது அவன் அறிவாளியாக மாற்றப்படுகிறான். ஒரு அறிவாளி தன்னை தானே அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது அவன் முட்டாளா மாறுறான். நீ சொல்லும் போது முட்டா பட போயிட்ட. யார் சொன்னா? அப்ப சொல்ல மாட்டியே? யார் சொன்னா? அப்ப நீங்க முட்டா பைய இல்ல. நான் ஓ வாயால சொல்ல முடியுமே. அதெல்லாம் முடியாது. இந்த மேடை அறிய ஓ வாயால நீ ஒரு முட்டா பைய ஒத்துக்கிற வச்சா பாப்போம். வச்சுட்டா உங்க சாமர்த்தியமா ஏன் சாமர்த்தியமா பாப்போம். படிச்சாரு தானே? பாப்போம். பேசுவீல்ல? படிச்சிருக்கேன். இப்ப நான் கேக்குறேன் தம்பி, இந்த மேடையில ஊருக்குள்ள ரெட்ட புள்ள பிறந்தா என்ன பேர் வைப்பாங்க? ராமலட்சுமி. ஆனா ஊருக்குள்ள ஒருத்தருக்கு ரெட்ட புள்ள பிறக்கும் போது நீ முட்டாளு நான் முட்டாளு பேர் வச்சானா? யாரு? அவங்க ஆத்தாப்பே. சரி அவங்க ஆத்தாப்பதான் உமக்கு என்ன வலிக்குது? பேர் வச்சதே இங்க முக்கியம். பேரு நீ முட்டாள் நான் முட்டாள் வச்சானா? வச்ச நேர்மணம் தெரியல. 25 வருஷம் கழிச்சு 2 பேருக்கு வெளிநாட்டு வேலை. மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் போயிட்டான். நல்ல சம்பளம் வீட்டுக்கு சம்பாதிச்சு போட தானே போயிட்டான்ல. சரி. போன நேர்மணம் தெரியல. போன இடத்துல போன வேலை பிடிக்கல, சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி இந்த நீ முட்டாள்ன்றவன் போன வேத்துல திரும்பி ஊரை பக்கம் வந்துட்டான். காசு போச்சு, பணம் போச்சு, சாப்பாடு போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ அப்புறம் நீ முட்டாள் ஊருக்கு வந்துட்டானே. ஆ. அப்ப மிச்ச ஒருத்தர் அரும்பாத்துல வெளிநாட்டு அப்படியே கிடந்து செத்துருப்பானே, அவன் யாரு? நான் முட்டா நான் முட்டாளு. அப்புறம் ஏன் என்ன கேக்குற? யோ அது கதையில உள்ள பேரியா? யார் அது? இவன் யாரா? என்னையாச்சு? சாமி கேக்குற கேள்விக்கு ஓஹோ பாப்போன்னு சரியா பார்த்து சொல்ல. என்ன ஆகுன? அடிச்சு மண்டான உடனே காண பாத்தியா? எங்கிட்டியா பிடிச்சவர? நீங்க கூட்டிங்க சேர்ந்து வரீங்களா? என்ன கூட்டு சாமர்த்தியம் பண்றீங்களா? விடுங்க, தப்பு இல்ல. அப்ப ஊருக்குள்ள என்ன முட்டா பை நீங்க விடு விடு. எதை சொன்னா ஆம்பளை மாதிரி கோபப்படுற பாத்தியா? என்ன, இருங்க. அத நிப்பாட்டிக்க முத. என்ன நீங்க சொல்றீங்களா சிரிக்கிறாங்க? இல்ல நான் அப்படி சொல்ல. அப்ப நான் முட்டா சரி விடுங்க. நான் அப்படி சொல்லல. விடுங்க. பிளாரிய மேல சத்தியமா சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன். பெருங்காலூர் மேடையில நான் முட்டா பயந்தேன், நான் முட்டா பயந்தேன், நான் முட்டா பயந்தேன். நீ எதுக்கு அவர்தர சொல்லணும்? இருங்க. நீங்க 10 மணிக்கு நோட்டீஸ் வாசிக்கும் போது பார்த்து தெரிஞ்சிருப்பாடு. இத புதுசா சொல்றீங்க. சரி நான் முட்டா பயன்னு ஒத்துக்கிறேன். வேற பிரச்சனை என்ன? இல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கவா? என்ன கேட்க போற? கேட்கவா? கேளியா? ஒரு பொம்பளோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு குடியாரன் புத்தி மது பிரியர்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் உயர்வா சொல்லணும்ல. அதுக்காக. அப்ப ஒரு மது பிரியரோட புத்தி மது பிரியர்களுக்கு தான் தெரியும். ஒரு பொம்பளோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அப்ப இந்த இடத்துல நான் வந்து முட்டா பையன். நான் ஒத்துக்கிறேன். நான் முட்டா பையன். இந்த முட்டா பையன் கிட்டே 3/4 மணி நேரம் பேசிருக்கிய. நீ எவ்வளவு பெரிய முட்டா பையலா இருப்ப? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100% சரிதான். முட்டா பையிட்ட பேசுற முட்டா பையன். அப்புறம் என்ன பேசுறீங்க? ஆனா நீங்க ஒரு தின்ன தப்பு கணக்கு போட்டிய. என்ன? ஐயா ஒரு ஆளு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியம் பிடிச்சாலே ஆட்டு போய் குணப்படுத்துவான். வைத்தியம். வைத்தியமும் பைத்தியமும் ஒன்னா வெவ்வேறையா? வேற வேற ஆளுதான். உன்னை போல முத்துன பைத்தியத்தை ஊருக்குள்ள விட்டோம்னா எல்லாத்தையும் நீ பைத்தியக்காரனை மாத்தி போடுங்க.
கொஞ்ச நேரம் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப உனக்கு எனக்கு இங்க வித்தியாசம் சில இருக்குல்ல? ஊர்ல வைத்தியம் பார்க்குற வைத்தியமே பைத்தியம் பார்த்தா மைத்திரி. அது ஓவூர்கார அப்படி மாறி இருந்தா நம்ம நீங்க தேவலை பேசாதீங்க. மாட்ட மாதிரி பேசிக்கிட்டு தம்பி. இல்ல, இங்க விஷயத்தை வாங்க. நீ பேசும்போது சரியா பேசு. பாருங்க. என்ன அர்த்தம்? சும்மா வாரது 4 வாட்ட படிக்கிறது சரி. ஊர்ல 10 பேர் கை தட்டா போதும். அப்புறம் நாராயண உன்னை பார்த்து ஓராயண. நான் உங்களை மட்டும் இல்லங்க. வேற என்ன ஆதங்கப்படுற? நீங்க இன்னைக்கு நாரதர் வந்துட்டீங்க. சரி. நான் உங்களை போல பல நாரதரை நான் சந்திச்சிருக்கேன். ஆ. எந்த நாரதர்கிட்ட எப்படி பேசணும், சரி. எப்படி மாட்டாம தப்பிச்சு ஓடணும்ன்ற புத்தி எனக்கு இருக்கு. நல்லது. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டினதா சரித்திரமே கிடையாது. ஓஹோ. நீங்க என்ன எதுலயாவது மாட்டி விட்டு போலாம் பாக்குறீங்க. யார உங்களையா? ஆமா. எதனா மாட்டிட்டு போனோம்னா அப்ப இது வரைக்கும் நீங்க மாட்டது இல்ல. இது வரைக்கும் எங்கன நான் கழுவுற மீன்ல நழுவுற மீன். அதுதான் ரொம்ப தப்பு. என்ன கழுவுற மீன்ல எந்த மீன் நழுவுதோ அதத்தை முத பிடிச்சு உரசுவாங்க. ஓயாம நழுவிக்கிட்டு இருக்கணும். இல்ல நீங்க சொல்றது அப்படித்தானே இருக்கு. ஓயாம நழுவிட்டே போச்சுன்னா அதத்தை முத பிடிச்சு உரசுவாங்க. என்னடா ஓடிட்டே இருக்கணும். இப்ப நீங்க கழுவுற மீன் நழுவுற மீன் பேசுமையா சும்மா. இல்ல பேசிருப்ப தப்பு இல்லை. நான் என்ன தெரியாதமா சொன்னா கூட குத்தமா? இப்ப நான் கேட்கிறேன், இது வரைக்கும் எத்தனை நாரதரை சந்திச்சிருக்கேன். ஆமா. ஆனா மாட்டினதே இல்ல. மாட்டின கிடையாது. நான் தம்பி உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவே வையகத்துல உண்டு. இப்ப இது வரைக்கும் நீங்க மாட்டது இல்ல. மாட்டினது. ஆனா இனிமே மாட்டலாம்ல. அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. எப்படி நீங்க சொல்லுவீங்க? என் படிப்பு மேல நான் வச்ச நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கீங்களா? பேசி பாப்போம். ஐயா அந்த கண்ணுன்றது எதுக்காக இருக்கு? கண்ணு பார்ப்பதற்காக. பார்க்கத்தானே இருக்கு. ஆமா. கண்ணுக்கு மேல என்ன இருக்கு? இமை இருக்கிறது. அந்த இமை எதுக்கு இருக்கு? கண்ணை பாதுகாப்பாக இருக்கு. கண்ணுக்கு பாதுகாப்பு எது? அந்த இமை. அதை தாண்டி தூசி எப்படி உள்ள வருது? எப்படியாவது தப்பி தவறி விழுந்துருது. அப்ப எப்படியாவது நீங்க எக்கு தப்புல மாட்டலாம்ல. அதுக்கு நான் இடம் கொடுக்கணும்ல. அப்ப இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க. பாப்போன்ற பேசக்கூடிய தன்மைக்கு மத்தியில எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு பயணத்துக்கு போறோம், பேருந்துக்கு போறோம், ஒரு 6 பேர் உட்கார இடத்துல 2 பேர் உட்கார்ந்து இருந்தோம்னா எப்படி உட்காருவான்? கொஞ்சம் அகலமா உட்காருவோம். கலச மொத்தம் உட்காருவான். ஆமா. அதை எண்ணிக்கை அதிகமாகி 6 பேருக்கு 7 பேர் உட்கார்ந்துச்சுன்னா இப்படி ஒட்டிடுவேன். அப்ப நெருக்கடி கொடுத்தா என்ன ஆகுது? நெருக்கடி கொடுத்தா ரொம்ப சிரமமாகுது. ஆனா அவனுக்கு இடம் கிடைக்குதுல. ஆமா கிடைக்குது. நெருக்கடி கொடுக்கறவனுக்கு இடம் கிடைக்குதுல. அப்ப நெருக்கடி கொடுக்கலாம் வந்திருக்கீங்களா? இல்ல நீங்க பேசுற அப்படித்தானே இருக்கு. அப்ப நான் இப்ப நீங்க பேசுறீங்க பேச்சு எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் கரைப்பான் கரைத்தா கல்லும் கரையுமா? ஆமா. நீங்க இது வரைக்கும் மாட்டதே இல்லைட்டிய. மாட்டினது கிடையாதுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? திணைப்புணத்தில் காவல் காப்பு இருக்காது. யார் சொல்லி வந்தீங்க? எங்க அப்பா நம்பிராஜன் சொன்னாரு, நான் காவலுக்கு வந்தேன். உங்க அப்பா அதே நம்பிராஜன் பார்த்து சொல்றாப்ல, அப்பா மயனே பீரத்தேவா நீங்க என்ன பண்றீங்க? வந்த இடத்துல காவலுக்கு போவேனா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கம்மாயில நிறைய மீன் இருக்கு, தூண்டி ஓட்டு மீனை பிடிச்சிட்டு வாடா வீரத்தேவான்னு சொல்றாங்க. எங்க அப்பா தூண்டி ஓட்டு மீனை பிடிச்சிட்டு வாடான்னு சொன்னா தூண்டியோட நீங்க என்னென்ன கொண்டு போவீங்க? என்ன தூண்டி ஓட ஒரு ஆளுக்கு என்னென்ன கொண்டு வரணும் கூட தெரியாது. கொண்டு வர்றது என்னென்ன? ஒரு இந்த இப்படி கம்பு, சரி, அதுல நரம்பு, மிதப்பு, முள்ளு, புழுவு, சரி, இதெல்லாம் இருந்தா தான் ஒரு மீனை பிடிக்க முடியும். இப்ப நான் கேட்கிறேன், கம்பு, நரம்பு, மிதப்பு, முள்ளு இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் இப்ப ஒண்ணு சேர்க்கணும். ஒண்ணு சேர்க்கறத எப்படி சேர்ப்ப? முதல்ல கம்பு எடுக்கணும். கம்பு எடுப்ப. அந்த கம்புல அந்த நரம்பு இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அதை உருவாஞ்சுருக்கு மாதிரி போட்டு அந்த கம்போட நுனையில இறுக்கி மாட்டணும். இப்ப கம்பு எடுத்துட்டு உருவாஞ்சூருக்கு போட்டு நரம்பு எடுத்து என்ன பண்ணுவிய? இறுக்கி மாட்டுவேன். இறுக்கி மாட்டினாதான் டைட்டா இருக்கும். இப்ப இறுக்கி என்ன பண்ணிருக்கிய? இறுக்கி மாட்டிருக்கேன். ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க. கேக்குறேன், இப்ப நரம்பை இறுக்கி மாட்டினது நான் தான். ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க. சரி போயிட்டு போட்டோம். நரம்பை மாட்டிட்டிய, நரம்புல என்ன பண்ணுவீங்க? மிதப்ப மாட்டுவேன். மிதப்ப மாட்டுறது நானா இல்ல நீங்களா? நான் தான். ஆக மாட்டினது நான் தான். ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க. மிதப்ப மாட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அது கீழே முள்ள மாட்டுவேன். முள்ள மாட்டுறது நானா இல்ல நீங்களா? என் கிரகம் நான் தான். அப்ப மாட்டினது நான் தான். ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க. இப்ப முள்ளுல என்ன மாட்டீங்க? புழுவை மாட்டுறது நானா நீங்களா? நான் தாயா. ஆக மாட்டினது நான் தான். ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க. இப்ப புழுவை தின்ன வந்து எது மாட்டுது? புழுவை தின்ன வந்து ஃபிஷ். பெரிய கவரர் மையம் அப்படிதான் சொல்லுவாப்ல. கேட்டா சரியா சொல்லு. மீன் மாட்டுது. யாருக்கு மாட்டுது? எனக்கு தான். ஆக மாட்டினது எனக்கு தான். ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க. மாட்டினது கம்புல நரம்பு. ரெண்டாவது மாட்டினது நரம்புல மிதப்பு. மூணாவது மாட்டினது மிதப்புல. நாலாவது மாட்டினது புழுவு. அதுக்கப்புறம் மாட்டினது மீன். ஒரு 5ஆவது தடவை மாட்டிருப்பீங்களா? ஆமா. 5ஆவது தடவை மாட்டின நீங்க அப்புறம் என்ன கூந்தலுக்கு மாட்ட மாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க எதுக்கு சொல்றீங்க? எங்க வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருக்க எல்லாம் தெரியும் நமக்கு தான். அப்படி எண்ணத்துல பேசாத. ஏதோ ஆம்பளை வேஷம் ஒழுங்கா போட்டுக்கின்னு ஒரே நேரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை வேஷம் போட்டுக்க காரணத்தை பேசி மத்த ஏதாவது பேசிட்டு கொடுத்து முடியும் வச்சுக்க. பார்த்து பத்திரமா இருந்துக்க. ஆம்பளை வேஷம் போட்டுக்க பொம்பளையா?
என்னங்க என்ன ஆம்பளை வேஷம் போட்டு ஆமா ஆம்பளை வேஷம் போட்டுக்க ஒரே அர்த்தம் அப்ப நானும் பொம்பளை பிள்ளையா? அப்படி நான் சொல்லலையே. யாரு சொன்ன? அப்புறம் ஆம்பளை வேஷம் போட்டுருக்கா என்ன அர்த்தம்? நான் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. நான் அப்படி பேசுறேன். நான் ஆம்பளை புள்ள தான். ஆம்பளை வேஷம் போட்டுக்கேன்னு தான சொல்றேன். நான் ஆம்பளை புள்ள அப்புறம் எப்படி ஆம்பளை வேஷம் போடுவேன்? பொம்பளை புள்ள எப்படி நீங்க ஆம்பளை புள்ளன்னு சொல்லுவீங்க? ஏங்க நான் ஆம்பளை புள்ள. நீ பொம்பளை புள்ளடா. ஆம்பளை நீ புள்ள. பொம்பளை புள்ள கிழிச்சாப்பட. துணிமணி வேணா அவுத்து காட்டவா? அப்ப யார் கேட்டாலும் அப்படி அவுத்து காட்டுவீங்களா? நான் சத்தியமா ஆம்பளை புள்ள. அப்ப நான் பண்றது பொய்ன்றீங்களா? இதுக்கு முன்னாடி பொம்பளை வேஷம் போட்டு அதை பார்த்து சொல்றீங்களா? அத பார்த்து நான் சொல்லல. பொம்பளை வேஷம் போடறதுனால நீங்க ஒரு பொம்பளை புள்ள தான். எங்க அம்மா சத்தியமா ஆம்பளை புள்ளையா? அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா சத்தியமா நீங்க ஆம்பளை புள்ள தானே. ஆம்பளை புள்ளையா? அப்படி நீங்க நினைச்சிட்டு தெரியல. அப்ப நடப்பு உங்களுக்கு என்ன தெரியல. நீங்க பொம்பளை பிள்ளைங்க. உன் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிக்காம தெரியும் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் முடி என்ன, உன் முக தொடர் என்ன, இதெல்லாம் பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே. ஏங்க நான் ஆம்பளை புள்ள. நீ என்ன தவறுதலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல நான் சொன்னேன்னா ஒத்துக்கங்க ஆமான்னு. அதை விட்டு மறுத்து பேசாதீங்க. மறுத்து பேசினா நேரம் வேணும், பேச்சு வேணும், எல்லாமே வேணும். இப்போ நீங்க பொம்பளை பிள்ளை ஒத்துக்க மாட்டீங்க. ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்க முடியாது. நான் கேட்கிறேன், வாழ்க்கையில பிறப்புன்னு ஒன்று இருந்தா எங்க பிறந்தா ஒரு நாளைக்கு செத்து தாங்க ஆகணும். சரி, உலக நியதி இது. பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்பு உண்டு. யாருக்கு பிறந்தீங்க நீங்க? எங்க அப்பனுக்கு தான். இப்போ உங்க அம்மா தான் பத்தானா உள்ள கருப்பை இருக்கும் பெத்திருப்பான்னு அர்த்தம். உங்க அப்பா பத்தாரு நீ உள்ள சுருக்கு பை வச்சு தச்சுட்டாங்களோ? கட்டப்பையை நுழைச்சு விட்டுருக்க. அப்புறம் எதுக்காக பேசிக்கிட்டு வச்சு முத பெத்தது யாரா? எங்க அப்பனும் எங்க ஆத்தாலும் சேர்ந்து. எப்படி பாதி பாதியாவா? இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதியாவா? யாரு பத்தா? உயிரை வாங்கி தொலைறது. எங்க அம்மா தான் பெத்துச்சு. உங்க அம்மா? எங்க அம்மா தான் பெத்துச்சு. உங்க அம்மா யாரு? பொம்பளை தான். பொம்பளைக்கு பிறந்த புள்ள? பொம்பளை. என்ன வாயை புடுங்குறீங்களா? நான் புடுங்க போய் என்ன பண்ண முடியும்? நீங்க பேசுறாலும் பேசக்கூடிய சிறப்பு. வாயை புடுங்குறீங்களா? அப்படி நான் புடுங்கணுங்க. காலையில வந்த கோமாடி என்னத்தை புடுங்கினாரு யாரும் கேட்க கூடாது. உங்க வாயை புடுங்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னங்க? சும்மா வாய் புளிச்சோ மாங்காய் புளிச்சோ பேசிக்கிறீங்க. அப்படி பேசுற ஆளே இல்லையே. உங்ககிட்ட பேசிக்கிறதுக்கு ஏங்க வாயை நீ முதல்ல எங்க போற? எங்க போற? என்னையா? எங்க தான் போற? விளங்குமாயா? போறப்ப எங்க வரணும் கேட்டா விளங்குமாயா? அப்படிங்களா? ஒரு பெரிய மனுஷன் இப்படி கேட்கலாமாயா? போறப்ப எங்க வரணும் அந்த காரியம் புழு புழுன்னு இருக்கும். அப்ப உங்க கணக்குப்படி போறப்ப எங்க வரேன்னு கேட்க கூடாது. கேட்க கூடாது, தப்பு. அப்ப போறப்ப எங்க கூட கேட்க கூடாதுல? கேட்க கூடாது. அப்ப நான் கேட்கிறேன், என்ன எங்க இருந்து வருவ அத சொல்லு. எல்லா மயிரும் ஒண்ணு தானே. அதத்தான் கேட்கிறீங்க. போறப்ப தானே எங்க வருவ. அப்ப வர்றப்ப எங்க இருந்து வருவ? நீங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? முதல்ல நீங்க இப்ப பேசுற பேச்சு இப்ப சரியா இருக்கா? நீங்க ஏன் பேசுறீங்க? அப்ப நீ ஏன் அப்படி உங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை? உனக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல? நான் ஏன் இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சு அது வேணா சொல்ல வேணா விடு. ஆனா ஏன் நான் இப்படி பேசிக்கிட்டு உனக்கு தெரியலையா? என்ன பிரச்சனை தெரியல? ஏன் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. இந்த உலகத்துல யாருக்காவது என்னைக்கு நான் சொன்னதில்ல நான் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கா சொல்றேன். நல்லா கேட்டுக்கு. நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்தனால நினைச்ச வாழ்க்கையினால வாழ முடியல. கிடைச்ச வாழ்க்கையதே வாழ்ந்தேன். கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்தனால நினைச்ச பிள்ளை பருவம் அமையல. கிடைச்ச பிள்ளை பருவம் வந்து அமைஞ்சிச்சு. கிடைச்ச பிள்ளை பருவம் அமைஞ்சனால நினைச்ச வேலைக்கு என்னால் போக முடியல. சரி, கிடைச்ச வேலைக்கு தான் போனேன். கிடைச்ச வேலை கிடைச்சனால நினைச்ச சம்பளம் என்னால் வாங்க முடியல. கிடைச்ச சம்பளம் தான் வாங்கினேன். கிடைச்ச சம்பளம் வாங்கினதுனால நினைச்ச பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண முடியல. நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதனால கிடைச்ச பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணேன். கிடைச்ச பொண்டாட்டியை கட்டுறதுனால நான் இப்படி வந்து நிற்கிறேங்க. ஐயா ஐயா இங்க வாங்குங்க ஐயா, பேசிக்கிறோம்யா. ஐயோ உங்ககிட்ட நான் வா கொடுக்க மாட்டேன் சாமி. நான் எதுக்கு அப்படி? ஐயோ சாமி, ஐயா உங்க கையை காலா நினைச்சு விட்டு. கையை என்னவா நினைப்பிய? என்ன விட்டுருங்க. கையை காலா நினைச்சு வைக்கிறேன். கையை என்னவா நினைப்பிய? கையை காலா நினைக்கிறத விட்டு. இன்னைக்கு கையை காலா நினைச்சின்னா நாளைக்கு மூக்க என்னோட நினைப்ப? முட்டா பட. நாளைக்கு மூக்க என்ன நினைப்ப? அப்ப இன்னைக்கு நீ கையை காலா நினைப்ப, காய வாழ நினைப்ப, வாய என்ன நினைப்ப, என்ன பண்ணுவ? எப்படா நினைப்ப? நீ கையை எப்படா காலா நினைக்கலாம்? அப்ப நாளைக்கு சோத்த பின்னாடி தின்றீங்களோ திம்பியா? யாரும் சொல்லி அப்புறம் எதுக்குடா சொல்ற கையை கால நினைப்புன்னு? யாரும் சொல்லி கொடுத்து கிளப்பி விட்டாங்களா? அப்ப யாரோ சொன்ன பேச்ச கேட்டு நீங்க பேசிக்கிட்டீங்களா? ஐயோ, உன் பேச்சுக்கு நீ எதை பேசுவியா? நீ எப்படி கையை கால நினைப்ப? கையை எப்படா கால நினைப்ப? நான் அப்படி சொல்லலங்க. அப்ப எப்படி சொன்ன? அப்ப கால கையா நினைப்பியா? இப்படி பேசுறீங்களேன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப வேற ஒண்ணும் சொல்லாத நீங்க என்ன பண்ணிக்கணும்? கையை இனிமே கையாத்தான் நினைக்கணும், மூக்காத நினைக்கணும், வாயாத்தான் நினைக்கணும். நான் அப்படின்னா நினைக்காது கையை கால நினைச்சேன், காலை பல்லா நினைச்ச மட்டும் சொல்லு. உன் வாயை உடச்சு கையை கால நினைக்கிறேன். உங்களை விளையாட சொல்ல உங்க பேச்சு, உங்க தோரணை சரிங்க சரி. உண்மையா சிங்க மாதிரி பேசுறீங்க. ஆள் நல்லா. என்ன மாதிரி? ஐயோ இல்ல எந்த மாதிரி பேசுறேன்?
இல்ல ஐயோ சிங்கம் எந்த ஊரோட பேசியிருக்கு? எந்த ஊரோட பேசியிருக்கு? டேய் சிங்கம் எந்த ஊரோட பேசியிருக்கு? அதை பேசினா கூட நான் விட்டுட்டு போ. நான் கேட்கிறேன், பறவைக்கு எத்தனை அறிவு? 4 அறிவுங்க. விலங்குக்கு எத்தனை அறிவு? 5ங்க. மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6. எனக்கு எத்தனை அறிவு? 7. சிங்கத்துக்கு எத்தனை அறிவு? 5. சிங்கத்துக்கு 5. எனக்கு எத்தனை அறிவு? 7வது அறிவு. அப்ப எனக்கு 7வது அறிவுல உள்ளாட கொண்டாந்து நீ 5வது அறிவு சிங்கத்துல சேர்க்கிறீனா, நீ நல்லா சோத்துல உப்பு படுத்தினா சொல்லுவியா நீ முத? அப்ப 5 அறிவு அங்க இருக்கு, 7 அங்க இருக்கு. இனிமே என்ன பார்த்தா சிங்கம் சொல்லியாடா? சொல்லியாடா? கேட்டா சொல்ற நீமே. இனிமே சிங்கம் புலின்னு சொல்லி பாரு. மனுஷன் சொல்லு. ரிஷின்னு சொல்லு. சிங்கம் நீ எப்படி சொல்லுவ? அது 5 அறிவு, எனக்கு 7 அறிவு. எனக்கு அப்ப 5 அறிவா? 5 அறிவா? அப்ப ஊரை குட்டி எனக்கு 5 அறிவு நீ சொல்றியா? அப்புறம் எதுக்கா சிங்கம் பண்ற? என்னைக்காவது ஒரு சிங்கம் நான் தங்கராசு மாதிரி, என்னைக்காவது ஒரு புலி நான் சேவார்த்திய மாதிரி, என்னைக்காவது ஒரு நரி நான் வந்து கார்த்தியா மாதிரி சொல்லியிருக்கா? இல்ல. சொன்னதுல இல்ல. அதெல்லாம் சொல்லாதப்ப நீ ஏன்டா சொல்ற? சொல்லல. நீ எதுக்கு நான் சொல்ற? சொல்ல மாட்டேன். 2 நாய் ஒன்று போய்கிட்டு நீ இருக்கு. சொன்னா செருப்பு அடிங்க. இன்னைக்கு மாத்த செருப்பு போட்டோம் இல்லையே, தெரிஞ்சுதானே சொல்றேன். இப்ப 2 நாய் போய்கிட்டு இருக்கு. நாய்க்கு நடுவுல நீ போய்கிட்டு இருக்க. நாயும் போகுது, நீனும் போற. இங்க இருந்து நான் நாயே கூப்பிட்டா யார் திரும்பி பாப்பா? நான் தான் திரும்பி பாப்பேன். நாயை கூப்பிட்டா நாய் தானா திரும்பி பார்க்கணும். நாய்க்கு தெரியாது நான் தான் நாயிண்டு. அப்புறம் நீ எதுக்கா திரும்பி பாக்குற? இனிமே திரும்பி பாப்பியா? ஒன்னைய கூப்பிட்டா மட்டும் நீ திரும்பு. கோபப்படாத. சிங்கத்துக்கு விட மாட்டா உள்ள என்ன இருக்கும்? சிங்கம் தான் இருக்கேன். புலிக்கு விட மாட்டா உள்ள என்ன இருக்கும்? புலி இருக்கேன். பூனைக்கு விட மாட்டா உள்ள என்ன இருக்கும்? பூனை தான். நாய்க்கு விட மாட்டா உள்ள என்ன இருக்கும்? நாய் தான். நாய் இருக்காது. நாயே நீ இருப்ப. பார்த்து கவனமா யோசிக்கிறீமே. ஒரு பெரிய மனுஷன் என்னையா? ஒரு சின்ன பையன் ஏதோ அறியாம தெரியாம பேசிட்டாலும் மன்னிக்கணும். சரி. அதுதான் புலவர்களுக்குள்ள ரிஷிகளுக்குள்ள விட்டுட்டு போ. உன்னை மன்னிச்சிட்டு போடு. தொலைஞ்சு போ. 4 நாளைக்கு நல்லா இருந்துட்டு போ. ஆக உள்ள இருக்கிறது யாரு? 4 நாளைக்கு நல்லா இருக்க சரித்தேன். நான் இன்னும் நல்லா இருக்கணும்னா நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும். வாழ்த்து கொடுக்கணும்ன்றீங்களா? பேச்சால வாழ்த்து கொடுக்கவா இல்ல பாட்டால வாழ்த்து கொடுக்கவா? ரொம்ப பேசி கொண்டுட்டீங்க. சரிங்க. பாட்டுக்கிட்டு பாடி என்ன புண்ணியமா அப்ப பாட்டு பண்ணா நீங்க ஏத்துக்கிறீங்க. நீங்க நல்லா நான் நல்லா இருக்கணும் வாழ்த்துங்க. இந்த நாடக உலகத்துல யாருக்குமே நான் வாழ்த்து கொடுத்ததே இல்ல. நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு மட்டும் போவேன். ஆனா என்னைக்கு வாழ்த்து நீ கேட்டியோ உனக்கு நான் வாழ்த்து தர்றேன். இந்த உலகத்துல இது வரைக்கும் எந்த வேலையும் கொடுக்காத வாழ்த்தை ஒருத்தனுக்காக தர்றேன். கலை பட்டுக்காக தர்றேன். நான் கேட்கிறேன், பாட்டு பாடி வரவேற்று இல்ல கர்நாடக இசையில் வேணுமா இல்ல தெம்மாங்கில வேணுமா? அதெல்லாம் வேணாமுங்க. சரி, தமிழ்நாட்டு டம்முக்கடக்கா டப்பா டப்பாங்குத்துல விடு. அப்ப தெம்மாங்கில வாழ்த்து கொடுத்தா நீ பாடுவேன். இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குங்க. நான் பாடினா பின்னணியில ஒரு ஆள் பாடுவேன். நான் பாடுறேன். டேய், பாட்டு பாடுற வர சொல்ற. எனக்கு கொடுக்குற வாழ்த்து நான் பாடிக்கிறேன். நீ எப்படி பாடுவ? அடுத்த உனக்கு பாடலாம் தெரியுமா? பாடுவேன். என்ன சொல்ற? பாடுவேன். அப்ப உனக்கு தர வாழ்த்து நீனே பாடுறியா? ஆமாங்க. எங்க பாடுறா. உனக்கு தர போற வாழ்த்து தங்கராசு நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து கொடுக்குறீங்க. ஆமாங்க. அப்புறம் என்னங்க நீங்க எது வேணாங்க. இந்த வார்த்தை இவருக்கு மட்டும் உடன்பாடு இருக்கு. இப்ப நான் வாழ்த்துனா நீங்க கூட பாடுவீங்க. இப்ப தரமே வாழ்த்து பாடலாமா? பாடலாம்ல? தெம்மாங்கல இப்ப கொடுங்க பாருங்க. அதே சுட்ல வருவீங்களா? பனமரத்து மேல இருக்கு நொங்கு, பனமரத்து மேல இருக்கு நொங்கு, ஆமா நொங்கு. இந்த நாடக உலகத்துல யாராவது இப்படி பாடியிருக்காளா? அது எப்படியா? ஆமா நொங்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறிய. போட்டா நல்லா இருக்கணும்னு சங்கதி போட்டு அதான் தங்கராசு பாருவே. பனமரத்து மேல இருக்கு நொங்கு, பனமரத்து மேல இருக்கு நொங்கு, ஆமா நொங்கு. நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு, நீ காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு, ஆமா பங்கு. செத்துட்டாக்கா ஊது வாங்கிய சங்கு. வா வந்துட்ட வா வாடா. செத்துட்டாக்க ஊது வாங்கிய சங்கு, வெட்டி சங்கு. என் மேல அன்பு இருந்தா தங்கராசு நீ தூக்கு போட்டு தொங்கு. தூக்கு போட்டு தொங்கவா? ஆள காலி வினது தூக்கு போட்டு தொங்கவா? ஐயப்பா, நான்லாம் ஒத்தையில தொங்க மாட்டேன். தாளக்காரு கழுத்துல கவுத்த கட்டி விட்டு. ஏன் ஆத்தி விட்டா வாயில வாக்கரிசை ஓட்டுவாங்க போலயே. போய் நீ வேற கண்ணே ராதா செல்வி, உன் புருஷன் உசிருக்கு ஆபத்து. ஒடியா ஆத்தி கூட்டு சேர்த்து கொள்ள தெரியா மனுஷன். நீ கவுராடி எடுக்கிற உன்னை வேணுக்குள்ள வாடி உன் கெண்ட கலெக்டர் ரோட்ல விட்டு விட்டு பார்த்தா ராசாத்தி வா. பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே, பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே, பாட்டோட சேராது என் சோக சொல்லி
நிம்மதி போதும் அம்மா பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோடு சீராக என் சோகம் சொன்னேனே பொன்னாகி போடு நெஞ்சில் ஒரு பூமால போட்டே பொன்னான மகளே வாழ ஒரு பொன்னாரங்கீட்டே பொன்னாகி போடு நெஞ்சில் ஒரு பூமால போட்டே பொன்னான மகளே வாழ ஒரு பொன்னாரங்கீட்டே கையெடுத்து வந்தேனே அவளுக்கு நின்னேனே கண்ணீரே நம்மா பூமானே சாமி கொடுக்கல குழந்தை வரும் உன்னால பேர புள்ள 100 வரும் வந்தது எல்லாம் வந்ததுமில்லை போனது எல்லாம் போனதுமில்லை இன்னைக்கு நீதது நிம்மதி போதும் அம்மா பாடாத நான் பாட வந்தேனே பாட்டோட சீராக சோகம் சொன்னேனே பாரு விழுந்து வேத தன்னால மரமாச்சு சேரு இருந்த நிலம் பொன்னான வயலாச்சு யாராலதான் நடக்குது இது கண்ணாச்சி தீனாகத்தான் புரியுதா சொல்லு கண்ணாச்சி பாடாத திம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோட சீராக சோகம் சொன்னேனே யார் வந்து கபடத்துக்கு சுவாமி அழைத்து வாருங்கள் நான் ஆராதரே நீங்க சொல்ல பண்ணுறா இதேன் சாமி வாழ்க பல்லாண்டு மகனே. வணக்கம் சாமி இந்த அடியாள் இந்த மகாபிரபு என்ன மகாபிரபு மகா பருப்பா நாரதர் மகாமுனி வரை வணங்க வேண்டும் அப்பா சுவாமி பாட்டு பாட போறேன் உக்கிரமாக கிளம்ப போகிறது ஆத்தா அகிலாண்ட ஈஸ்வரி என்ன பண்ண போற சமயபுரத்த மகமாகி திருவப்பூர் முத்துமாரி என்னம்மா கிளப்புடா சாமி அழைக்க போறியா யாரா நாக்கு போடுறது அந்த பொண்ணுமணி அவன் போடுவான்டா பயங்கரமா அப்படியா? சாமி அழைப்போமா நீ கூப்பிட்டா உன் புருஷனே வர மாட்டான் ஜாமியார் வரும்போது ஐயா அத்தா உக்கிரமா இறங்கு இதுல விட்டு உன் வாயில விட்ட பாடு இருக்க முண்ட கை வலிக்குது மாமா சாமி விட்டாங்க கை பிடிச்சு அம்மி இறக்கணும் ஆமா கை வலிக்குது மாமா கை பிடிச்சு அம்மி இறக்கணும் ஆமா அம்மி கரைக்கிற போடு அது பழுத்து இருக்குது பாரு இது அழுத்தமான ஆளு பழுத்து இருப்பது ஏண்டி அம்மி இறக்குது பொம்பளை வேலை தாண்டி ஆமா ஆனா அதுக்கு போய் அவரை கிளப்புற ஏண்டி பள்ளிக்கூடம் போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா சொல்லி கேட்கலாமா சொல்லட்டு விட்டு பார்க்கலாமா எல்லோருக்கும் நல்ல பாடம் கோயிதா சொன்னாமலே செய்யும் பாடம் மைனாவே பள்ளிக்கூடம் போகலாமா புத்தகத்தை வாங்கலாமா சுத்தி வந்து சுத்துதையா என் போல கிளி ஒட்ட வைக்குதையா சலக்கு சருகு சீல சலக்கு விளக்கு விளக்கு வெக்க வந்தா விளக்கு விளக்கு உனக்கு குளிர்னா என்ன எழுதி போட்டியோ மாமே தோல்ல மச்சம் போல ஒட்டிக்கோ அடடா அல்வா துண்டு இடுப்பு அழகா பத்தி பிச்சு நெருப்பு ஜலக்கு ஏன் சாமியார் ஓட போறாப்ல வெக்கம் வந்தா விளக்கு சாமி எப்படி சாமி ஆத்தாடி இந்த உலகத்துல அப்படி ஒரு பொருத்தமா இருக்குங்க 5 நிமிஷம் பார்க்கும்போதே நான் 10 மணி நேரம் ஓட்டி கொடுத்துறேன் ரொம்ப சிறப்பியா ஏன்னா உளுந்தூர் பெற்ற நாய்க்கு உலகநாதபுரம் வடதே கிடைக்கும்னு யாரும் மாற்ற முடியாது இது புதுக்கோட்டை வடை சிக்கிருக்கு எனக்கு கடந்து போட்டோம் ஆக அவரோட பெருமைக்குரிய பெண்மகையை நீ பார்த்த மகிழ்ச்சி என்ன போல் வாழ்க்கை அமையட்டும் எல்லாம் சட்டி சிறப்பாக கோணலா இருந்துச்சுன்னு வடை பொத்த வடை கேட்டாங்களாம் ஒருத்தவங்க எப்படியோ என்னமோ அப்பக்கால அன்னக்கிடி அடிவரும் அன்னக்கிடி அப்பக்கால அன்னக்கிடி அடிவரும் அன்னக்கிடி உறங்கட்டு புண்ணாத்தா உன் கூட கிடக்கிறது என்னத்தா உறங்கட்டு என்னத்தா உன் கூட கிடக்கிறது என்னத்தா
ஆப்பக்கார அன்னக்கிளி ஆதி வரும் அன்னக்கிளி ஆப்பக்கார அன்னக்கிளி ஆதி வரும் அன்னக்கிளி சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது தின்னாம பார்த்தாலும் பசி ஏறுது சத்தியும் குறையாம இருக்குதையாரோ அப்பயனியாக எடுத்து கையா அக்கி வத்த தோட்ட முடி வந்ததாது தின்ன தின்ன ஆசை இருக்கு இன்னும் கொஞ்சம் அப்பகட அன்னக்கிளி வரும் அன்னக்கிளி உறக்கட்டு கொண்டாட்டா உன் குடையிலே இருக்கிறது என்னத்தா பொறுக்காச்சியா ஆமா சாமி நீங்க பார்த்து என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தை மாசி பிறந்து புட்டானா காக்கணும் ரசாத்தி உன் கூட தோல் சேர்க்கணும் தை மாசி பிறந்து புட்டானா காக்கணும் ரசாத்தி உன் கூட தோல் சேர்க்கணும் பிடிக்குள் அதங்காத அதி கரும்பே கை பறிச்சா வடிக்காத கொடி அரும்பே கட்டி நடத்தோடு பட்டு பாயம் என்ன சாமி இது ஊர்ல என்ன அப்பதானே ஆட்டுறாங்க முன்னால செக் மாடு ஆட்டுற போல ராதாச்சில பிரம்மே தூக்கத்துல படைச்சிட்டான் போல. அப்படியா அவளை பகிர்ச்சி விடாட்டு மாடுது யாருங்க இருக்கா தங்கச்சிங்க வர சொல்லுங்க பாப்பா தங்கச்சி இங்க பாரு சாமியார் அதுக்காண்டி நாசம் பத்து போறவள இப்படியே சொரிஞ்சுக்கு தான் நம்ம குடும்பத்தை தப்பா நினைக்க மாட்டாரா இங்க வா அறிவு இருக்கு அறிவு இல்லையா சாமியார் எவ்வளவு பெரிய மாமா முனிவர் தெரியுமா அவர் வந்திருக்காருன்னா இப்படியா பண்றது கேட்க நினைச்சேன் உங்க தானே இது உங்களுக்கு தெரியாத விவரமே இல்லை ஆமா தங்கராசு உனக்கு தெரியாத விவரம் ஒன்று கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க இல்லை தங்கராசு ஒரு முழு தேங்காயை போய் நாய்கிட்ட கொடுத்தா அது என்னடா பண்ணு உருட்டிக்கிட்டு இருக்கும் போயிட்டோடா அந்த மாதிரி நீ உருட்டிக்கிட்டு தெரியவேன்னு சொல்றார் ஏனுங்க மாமா இதுக்கு நீ செருப்புட்டு அடிச்சு நீங்க தானே இந்த நான் முட்டாளு நீ முட்டாளு அப்படின்னு நீ தூங்கலையா இப்ப நாசம் பத்து போறவள கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா இந்த அப்படிங்கிறதும் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இப்படி புளுத்தினக்கிறாய் பேசாதடி அந்த ஆள் திருப்பி வந்துட போறியா மனுஷன் ஏன் மாமா நானே அதை ஏதோ உங்களுக்கு ஒரு பட்டமே இருக்கு தெரியுமா என்ன பட்டம்? உங்க பட்டம் அவருக்கு தெரியுமா என்ன பருத்தியை காத்த வீரன் என்ன வீரன் பாப்பா பருத்தி வீரே ஆமா அந்த இதை காத்த வீரன் காதை சேர்த்து அப்பிடுவேன் தங்கச்சி வர புளிய நேரம் காத்த வீரன் புலி குத்தி வீரே வாடி சண்டாளி மவளை பிரச்சனை பண்ணிக்கிட்டே திருறா